நான் உடச்சே கேட்கிறேன் ரவீந்திரன் துரைசாமி. திரு விஜய் மேல உங்களுக்கு ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு, இல்ல ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு, அதனாலதான் என்ன சொன்னாலும் விஜய் இவ்வளவு எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அவரை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு நீங்க பேசுறீங்க. ரஜினி அரசியலுக்கு வரும்போது அவரை மிக தீவிரமா ஆதரிச்சு மக்கள் சக்தி இருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா விஜய் வரும்போது அதை முற்றுமுழுதா மறுக்கிறீங்க. இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? இல்ல நான் ரஜினி கணக்குக்கு வரேன். நீங்க ஆதரிச்சீங்கல்ல, இப்ப 96 ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன வாய்ஸ் எடுபட்டது, ரஜினி பக்கம் மக்கள் நின்னாங்க அப்படின்னாங்க. நான் வர இருங்க. 2004 பாபா பட இஷ்யூக்கு அப்புறம் அந்த பற்றி எரிந்த அந்த சண்டைகள் பாமகவுக்கும் ரஜினிக்கும், அப்ப பாமக 6 சீட்லயும் ஜெயிக்கிறாங்க. ரஜினி எதிர் நிலைப்பாட்டை எடுத்தோம். அப்ப மக்கள் ரஜினி நிலைப்பாட்டு பக்கம் நிக்கல. இருங்க முடிச்சிடறேன், வர உங்க பாயிண்ட் தான், வெயிட் பண்ணுங்க. 2014 மோடி பிரதமர் வேட்பாளராக இருந்து ரஜினியை நேர்ல வீட்டுல பாத்துட்டு போனாரு. அப்படியும் தமிழ்நாட்டு மக்கள் ரஜினியை பாக்குறாருன்னு இங்க நின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல. நாடு முழுக்க மோடி அலை வீசினாலும் மோடியா லேடியான்னு கேட்டாலும் தமிழ்நாட்டுல லேடி தானே ஜெயிச்சாங்க. அப்ப ரஜினிக்கு மட்டும் எப்படி செல்வாக்கு? எனக்கு ரொம்ப சிம்பிள் தான் ரவீந்திரன் துரைசாமி. தண்ணி கொடுத்துருங்க. எப்படி ரஜினிக்கு மட்டும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது? தெரியல சார்.